மதுரை வைத்தியநாத ஐயர் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறாரு, எனக்கு நல்ல தேசபக்தி எழுச்சி ஏற்பட்டது. தேசபக்தியை பற்றி என் மனப்பூர்வமாக ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது மகாகவி பாரதியாருடைய பாடல். அது கூட யார் பாடின பாட்டு தெரியுமா? பத்மாசனி அம்மா பாடிய மகாகவி பாரதியார் பாடல்தான் என் உள்ளத்திலே மிகப்பெரிய தேசிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அப்படி மதுரை வைத்தியநாத ஐயர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அம்மாவுடைய பெயர் பிரபலமாகி இருந்தது. யார் இந்த அம்மா? ஆண்டாள் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அதிலே பிறந்தவர். சின்ன வயசில் பெண்கள் பள்ளிக்கூடத்தில் படித்து அப்புறம் பள்ளிக்கூட ஆசிரியராக, தமிழ் ஆசிரியையாக சேருகின்றார். ஆங்கிலேயனுடைய இந்த அடக்குமுறை இருக்கிற கொடுமை இதெல்லாத்தையும் ஏற்றுக்க தயாராக இல்லை. அவனுக்கு அடிமையாக வேலைலாம் செய்ய முடியாது அரசு நிறுவனங்களில் அப்படி சொல்லிட்டு அந்த அரசு பள்ளியிலே வேலையை ராஜினாமா செய்கின்றார். அந்த நேரத்தில் இவருக்கு அப்போ இந்த அம்மாவுக்கு கர்ப்பமாக இருந்தாங்க. அவருடைய கணவன் அவரும் வேலையை ராஜினாமா செய்துட்டு ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்ட காரணத்தினால் சிறையை செல்கின்றார். கணவனுடைய வேலையை செஞ்சே ஆகணும், அவர் விட்ட பணியை தொடர வேண்டும் அப்படி முடிவு செய்து அவருடைய சொந்த வேலைக்கு போல தேசபக்தி வேலையில் ஈடுபடணும், சுதந்திர எழுச்சியில் ஈடுபடணும்னு இந்த பத்மாசினி அம்மா இந்த வேலையில் இறங்கிட்டாங்க. சமுதாய வேலையில் கதரை பற்றி, குறிப்பாக கதர் ஆடை உடுத்துதல், கதர் நெய்தல், கதர் துணியை பற்றி முக்கியத்துவம் கொடுத்தல், இதை பற்றி ஊர் ஊராக செல்ல வேண்டியது. அங்கெல்லாம் போய் அதை பற்றின எழுச்சியும் உணர்ச்சிகர பேச்சுமாக சொல்லி அந்த கதர் உபயோகப்படுத்துறதை பற்றி முக்கியத்துவம் கொடுத்து கிராமமாக சொல்லுவாங்க. பல பேர் ஊக்கம் பெற்றாங்க. அதுக்காக இந்த அம்மா மறுபடியும் இந்த அம்மாவும் சிறைக்கு போனாங்க. பட் அதெல்லாம் இவங்களை கஷ்டப்படுத்தவே இல்லை. எந்த அளவுனாக்க இவங்க குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்து துரதிருஷ்டவசமாக 2-3 மாதத்திலேயே அந்த குழந்தை இறந்து போச்சு. பிறந்ததை பற்றியும் ஓஹோன்னு சந்தோஷம் கிடையாது, குழந்தை இறந்து போச்சு பற்றியும் கவலை கிடையாது. ஓஹோ, அம்மா பாரத் மாதா அவளுடைய திருப்பணிக்காக என் குழந்தைய எடுத்தும் போயிட்டா, நான் வேலை செய்யணும் முடிவு பண்ணிட்டா போல் இருக்கு அப்படின்னு முடிவு செய்த பத்மாசனி அம்மா சுதந்திர போராட்ட எழுச்சி வேலையிலேயே அதற்கு பிறகு முழுமையாக ஈடுபட்டார். சுப்பிரமணிய சிவா கைதாகி சிறையே போனார். அவர் ஆரம்பித்த அந்த பாரத மாதா ஆசிரமம் இருக்குல்ல பாப்பாரப்பட்டியில், அந்த இடத்துக்கு இவரும் இவருடைய கணவனுமா போய் அங்கே தங்கினாங்க. இப்போ நாம் சொல்ல நகர் வலம் பண்ணி பஜன் செய்தல் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்தை தேசபக்தி தேச எழுச்சிக்காக அந்த காலத்திலேயே இந்த பத்மாசினி அம்மா செய்திருக்காங்க. பாப்பாரப்பட்டியில் தினசரி காலையிலையும் சாயங்காலமும் பாரதியார் பாடல்கள், தேசபக்தி ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்க, இளைஞர்கள், பெண்களை அழைத்து கொண்டு நகர்வலம் வருவார். தெரு தெருவாக போக வேண்டியது, மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்ல வேண்டியது, பாட்டு பாட வேண்டியது, இப்படி பல உற்சாகத்தை ஏற்படுத்தி நல்ல பாடல்கள் பாடி ஊர் நகர்வலம் வருவாங்க. இப்படி இந்த குடும்பங்கள் செய்துட்டு இருந்தது 2 பேருமா சேர்ந்துண்டு. அப்புறம் அவருடைய கணவர் இவங்க 2 பேர் சேர்ந்து கள்ளுக்கடை எதிர்த்து போராட்டம், அதில் போய் கலந்துக்கிறாங்க. எந்நேரம் சமுதாய பணி தான். அதில் கைதாகி ஓராண்டு சிறை தண்டனை 2 பேருக்கும். அப்படி இருந்தது. இந்த அம்மா என்ன காரியம் செஞ்சாங்கன்னா, மதுரை மாதர்கள் சங்கம், அப்படி மதுரையில் ஒரு மாதர் சங்கம் உருவாக்கி, இந்த மாதர் சங்கங்கள்லாம் எப்படி இருந்திட வேண்டும்? இந்த மாதர் சங்கங்கள் அத்தனையுமே தேசபக்திக்காக தான், தேச விடுதலைக்காகத்தான் உருவாக்கப்பட்டது என்று எந்த விஷயத்தை சகோதரி நிவேதிதா கல்கத்தாவில் துவங்கினார்களோ அதே போன்று பத்மாசினி அம்மா அவர்கள் தமிழகத்திலே மதுரையிலே மாதர் சங்கம் நிறுவி நிறைய பெண்களை, தாய்மார்களை அதில் ஒன்றிணைத்து அவர்கள் மூலமாக கதரை பரப்புதல், கதர் சிந்தனையை பரப்புதல், சுதேசி சிந்தனையை பரப்புதல், சுதேசி வேலையில் ஈடுபடுத்தல், அப்படி அந்த வேலைலாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அது 1924 தொடங்கினாங்க. அதில் அந்த இயக்கம் மூலமாக வீர சிவாஜி, திலகர் பெருமானுடைய வாழ்க்கை சம்பவங்கள், காந்தி தரிசனம், இப்படி பல்வேறு நாடகங்கள் தயார் செய்து தெரு தெருவாக போய் நாடகங்கள் போட்டு அதன் மூலமாக தேச சேவை செய்வது, இப்படி பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு ஜாலியன்வாலா பாகில் நடந்த சம்பவத்தை பற்றி 1932 இந்த பத்மாசினி அம்மா ஒரு பொது மேடையில் மிகப்பெரிய எழுச்சி பேருரையாற்றுகின்றார். அங்கே வந்த பல இளைஞர்கள் எழுச்சி பெற்று தேசப்பணியிலே ஈடுபட்டார்கள். அப்படி அந்த அம்மாவை பற்றிய சரித்திரத்தில் சொல்கிறாங்க.
அப்படி 1919 நடந்த அந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலையை பற்றி 1932 தமிழகத்திலே ஒரு பெண்மணி எழுச்சியை ஏற்படுத்தினார். அந்த நாளை, அந்த சம்பவத்தை சொல்லினா எத்தனை உணர்வு இருந்திட வேண்டும் இந்த அம்மாவிடம். அப்படி வாழ்ந்த அம்மா 1936 இறைவனடி சேர்கின்றார்கள். பெண்கள் கூட இந்த தேசத்திலே முழுமையாக சமுதாய பணி தமிழகத்திலும் கூட செய்தார்கள் என்பதற்கு இதெல்லாம் சான்று. பத்மாசனி அம்மாலாம் அப்படி வேலை செய்து தேசத்திற்காக வாழ்ந்தார்கள். வந்தே மாதரம்.